வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேகே டீச் அண்ட் டெக் யூடியூப் சேனல். என்னுடைய நேம் கற்பகம். நான் ஒரு மல்டிமீடியா அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ட்ரைனராக இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த சேனல் மூலயமா வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்க மற்றும் தொழில் சார்ந்த முக்கியமான ஹை வேல்யூபிள் கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் சொல்லித்தர போகிறேன். வித் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கோர்ஸ் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டோட சொல்லித்தர போகிறேன். அது எந்த மாதிரியான கோர்சஸ், அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்காதவங்க மேலே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க. இதில் இருக்க கோர்சஸில் டிக் பண்ணியிருக்க கோர்சஸ் அதோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் டீட்டெயில்டாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸஸ்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதுவரை கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு சாஃப்ட்வேரோட கிளாஸஸ் லிங்க் இருக்கும், பார்த்து கற்றுக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோர்ஸ் நேம் டிடிபி. ஓகே, இந்த டிடிபின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ். ஷார்ட் டேர்ம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் படித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 months கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்ட் கம்ப்யூட்டர் கோர்சஸ், சரிங்களா? அதாவது இந்த டிடிபி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜாபுக்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக ஏதாவது பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த டிடிபி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 types ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடோப் PageMaker, நெக்ஸ்ட் கோடல்டா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப். ஸோ இந்த 3 சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா இந்த டிடிபி கோர்ஸில் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இந்த டிடிபி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக், சரிங்களா? பேசிக் நார்மலாக ஒரு டிடிபி ஷாப் கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோஷாப் கடையாக இருக்கட்டும், ஸோ அதுலேருந்து ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு சின்ன லெவல்லேருந்து எடுத்து ஒரு பெரிய கம்பெனி, ஐடி கம்பெனி வரைக்கும், எம்என்சி கம்பெனி வரைக்கும் இந்த 3 சாஃப்ட்வேர் உங்களுக்கு அந்தந்த கம்பெனியில் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த டிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இது ஜாபுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த டிடிபி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் ஒர்க்லாம் நீங்கள் இதில் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிடிபி 3 சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ இது எந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கிரியேட் பண்ணுற இடம், மேகசின், ப்ரௌச்சர், போஸ்டரு, பேம்ப்ளெட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் டைப் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் இ-புக், சரிங்களா? அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும் பார்த்தீங்களா இ-புக்கு. ஸோ அந்த மாதிரி இ-புக் கிரியேட் பண்ணி அதை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணுறது, வெப் பேஜஸ் கிரியேட் பண்ணுறது, பேனர்ஸ் கிரியேட் பண்ணுறது. பேனர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் விசிட்டிங் கார்டு, க்ரீட்டிங் கார்டு, இன்விடேஷன் கார்டு, ஸோ அதுமாதிரி சின்ன டிசைனிங்லேருந்து எடுத்து நீங்கள் பெரிய பெரிய பேனர் டிசைனிங் பண்ணுற வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வந்து இந்த டிடிபி கோர்ஸில் படித்து முடிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ டிசைனிங் ஆஃப் ரெஸ்யூம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூம் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக வேர்ட்லேயே பண்ணிடலாம். இதே ஒரு ரெஸ்யூம் வந்து கொஞ்சம் டிசைனிங்காக பண்ணணும், உங்களுக்கு உங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து டிடிபி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா பண்ணலாம். இந்த 3 சாஃப்ட்வேரையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லித்தர போகிறேன். ஸோ பார்த்து பயன்பெறுங்க. ஓகே, இப்போ இந்த டிடிபி கோர்ஸில் PageMaker அண்ட் கோடல்டா இந்த 2 சாஃப்ட்வேரும் டீட்டெயில்டாக ஈச் அண்ட் எவ்ரிதிங், டூல்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பிளேலிஸ்ட்லையும் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண எல்லா சாஃப்ட்வேரோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆர்டர் வைஸ் 1 by 1 வந்துடும். ஸோ அது ஒவ்வொரு கிளாஸஸாக பார்த்து கற்றுக்குங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் வந்து என்ன மாதிரி பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபோட்டோ எடிட்டிங் பர்பஸ்க்காக உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ ஃபோட்டோ எடிட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அந்த மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ன்றது தேவைப்படும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபோட்டோஸில் வந்து எதாவது லைட்டிங் கரெக்ஷன் பண்ணணும், கலர் கரெக்ஷன் பண்ணணும், பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தழும்பு, ஸ்பாட் மார்க்ஸு, அதுக்கப்புறம் பிளாக் ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் அண்ட் மெர்ஜ் இமேஜஸ். கட் அண்ட் மெர்ஜ் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸில் ஏதாவது அன்வான்ட் ஏரியா, சரிங்க, அன்வான்ட் விஷயம் இருக்குது, அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் வந்து ஏதாவது வாண்டட் ஏரியா, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும், இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வேற ஒரு இமேஜ்லேருந்து நீங்கள் அதை வந்து கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர்ல பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் அண்ட் பேனர் டிசைன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஷாப்க்கு வந்து ஆஃபீஸ்க்கு பேனர் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது விசிட்டிங் கார்டு, க்ரீட்டிங் கார்டு, இன்விடேஷன் கார்டு அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆல்பம் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர், ஃப்ளையர்ஸ், வவுச்சர்ஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோகோஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒரு கம்பெனிக்குனா ஒரு லோகோ இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி லோகோலாம் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணுறதா இந்த சாஃப்ட்வேரில் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கிராஃபிக்ஸ். சோஷியல் மீடியா கிராஃபிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, ஸோ அதுக்கெலாம் நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில்ஸுக்கு டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கவர் ஃபோட்டோக்கு நீங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் டிசைன் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப் டிசைன். வெப் டிசைனுக்கு வந்து ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வெப் பேஜஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. பட் அந்த ப்ரோக்ராமிங் கிரியேட் பண்ணாலும் அந்த வெப் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேஜுக்கு டிசைன் பண்ணுறது, அந்த பேஜோட லேஅவுட் டிசைன் பண்ணுறது, அந்த பேஜில் ஏதாவது நீங்கள் ஒரு போயிட்டு நீங்கள் வெப் பேஜஸில் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் உள்ள ஒரு லிங்க் போகுது, அது ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் அந்த பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை டிசைன் பண்ணுறது வெப் டிசைனிங். அது வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரில் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெப் பேஜஸில் ஏதாவது லேஅவுட், ஃபோட்டோஸ் எடிட்டிங் பண்ணுறது, பட்டன்ஸ் டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் இந்த தாராளமாக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரெஸ்டரேஷன். ஃபோட்டோ ரெஸ்டரேஷன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் ஏதாவது ரிப்பேரிங் ஒர்க் பண்ணுறது. ரிப்பேரிங் ஒர்க்னா என்னது? இப்போ உங்ககிட்ட ஒரு ஓல்டு ஃபோட்டோ இருக்குது, அதை கொஞ்சம் நியூ ஃபோட்டோவாக நீங்கள் மாற்றணும். எக்ஸாம்பிள் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாக இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் ஃபோட்டோ மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் செல்லரிச்சா மாதிரி ஆயிடுச்சு ஒரு சில இடத்துலலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி நீங்களே மேனுவலாக கிரியேட் பண்ணுறது. சரி, ஸோ அந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் இந்த ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொலேஜ் மேக்கிங். கொலேஜ் மேக்கிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஒரே ஃபோட்டோவில் வந்து கம்பைன் பண்ணுறது. சரிங்களா? உங்ககிட்ட ஒரு 10 ஃபோட்டோ இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரே ஃபோட்டோவில் ஒரே ஃப்ரேமாக பண்ண போகிறீங்க. ஸோ அந்த 10 ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லிட்டு கம்பைன் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்கும், அந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபோட்டோ கிட்ட அவங்களோட ஃபோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதா இருந்தால் கூட ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரில் நம்ம வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் எஃபெக்ட், இந்த ஃபில்டர் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆயில் பெயிண்ட் அந்த மாதிரி ஃபில்டர் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் மூலியமாக நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரில் எக்கச்சக்கமான ஒர்க் பண்ணலாம். நான் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து மினிமம் தான். ஸோ ஒரு மெயினான விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, நம்ம இதில் உள்ள இருக்க டூல்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ யாருமே கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போடக்கூடிய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாரத்துக்கு 2 கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், வீடியோ போடுவேன். ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ இந்த வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. அது மட்டும் இல்லை, கற்றுக்க சாஃப்ட்வேர் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஈஸியான மெத்தடில் சொல்லி தர போகிறேன். பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லை, நான் சொல்லிக் கொடுக்குற கிளாஸஸ்லாம் பார்த்து கற்றுக்கிட்டா மட்டும் போதாது, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குற கோர்சஸ்லாம் கிரியேட்டிவிட்டி டிசைனிங் பேஸ்டு கோர்சஸ். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு, பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரணும்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்கு, காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, இப்போதைக்கு கம்ப்யூட்டர் வாங்க வசதியும் இல்லை, அப்போ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்க. பார்த்துட்டு உங்கள் ஏரியாவிலேயோ இல்லை உங்கள் ஏரியா நியர்பை ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் வீக்லி ஒன்ஸ் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன்னா போதுமானது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நான் சொன்ன மாதிரி உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ கிளாஸஸ் பார்த்துட்டு ஒவ்வொரு கிளாஸஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூல் பாரில் ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம், இந்த ஹீலிங் ப்ரஷ் டூல் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் கிளாஸஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச் டூல். சரிங்களா? ஸோ பேட்ச் டூல்ன்றது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்ச் மார்க்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது. சரிங்களா? ஸோ பேட்ச்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தழும்பு இல்லை ஏதாவது ஒரு சுருக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த பேட்ச் டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எப்பவும் போல் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன், அதாவது எனக்கு சின்னதாக ஸ்பாட் மார்க்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சுருக்கம், இப்போ கண்ணுக்கிட்ட சுருக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுருக்கம்
சரிங்களா. ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து தழும்பு, சரிங்களா, நம்மளுக்கு ஏதாச்சும் அடிபட்டுக்குன்னா அந்த அடிப்பட்ட தழும்பு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தழும்பு மாதிரி இருக்குது. இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டேட்டோ மாதிரி நம்ம போட்டிருக்கோம் கையில். ஸோ அந்த டேட்டோ மாறிக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அந்த பேட்ச் டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் டூல் இருக்குல்லையே அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே வரையணும். சரிங்களா. என்ன பண்ணணும், பேட்ச் டூலை கிளிக் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே நீங்கள் இங்கே எந்த இடத்துல வந்து வேண்டாம் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணிகிட்டே வரையணும். ஸோ உங்களுக்கு இந்த லேசர் டூலில் வரைவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வரும். ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே வரைஞ்சி ஸோ ஸ்டார்டிங் எண்டிங்கில் வந்து கை எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அது ஒரு செலெக்ஷன் மாதிரி மாறிடும். ஸோ நீங்கள் செலெக்ஷன் டூலில் செலெக்ஷன் போடக்கூடாது. இந்த பேட்ச் டூல் மூலியமாக தான் நீங்கள் என்ன பண்ணணும், வரைஞ்சி செலெக்ஷன் பண்ணணும். செலெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே டூலால் அந்த செலெக்ஷன் பண்ண ஏரியா இருக்குது இல்லையா, அந்த ஏரியாவில் லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணணும். மூவ் பண்ணுறதுக்காக மூவ் டூல் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டு போகிறீங்க. செலெக்ஷன் பண்ணுறதும் பேட்ச் டூலால் தான், அதே மாதிரி மூவிங் பண்ணுறதும் பேட்ச் டூலால் தான் பண்ணணும். ஸோ அந்த செலெக்ஷன் பண்ண ஏரியா இருக்குது இல்லையா, அந்த ஏரியாக்குள்ளே வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணணும். எதுக்காக மூவ் பண்ணுறேன்னா இந்த ஏரியா எனக்கு வேண்டாம், இதுக்கு பதில் எனக்கு வந்து ஸ்கின் கலர்லேயே இருக்கிற வேறு ஒரு ஏரியா நான் வந்து வைக்க போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணி உங்களுக்கு அதுக்கு பதில் எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியாவில் வச்சு கை எடுத்திங்கன்னா இந்த ஏரியா அங்கே போயிடும். சரிங்களா. பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு அங்கே போயிடும். பட் என்னன்னா அங்கே என்ன கலரிங் இருந்ததோ அதே கலரிங் தான் இருக்கும். சரிங்களா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஸ்கின் டோன் கலர் உங்களுக்கு அங்கே போனால் எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு திட்ட அங்கே மட்டும் நல்லா தெரியாது இல்லையா. பட் இந்த பேட்ச் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணி இங்கே நான் இங்கே வச்சுட்டு இன்னும் நான் கையை எடுக்கல, லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணி வச்சுட்டு கையை ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் கலர் வந்து உங்களுக்கு அங்கே போயிடும். அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும்னா அது உங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஹைட் ஆகிடும். சரிங்களா. கண்ட்ரோல் டி கொடுத்து அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்களா. சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சுருக்க மாதிரி இருக்கு இல்லையா, லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு வரீங்க. பட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச்ன்றது உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிறது ரிமூவ் பண்ணுறதுனால கரெக்டாக பண்ணணும். உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஏரியாலாம் நீங்கள் பண்ணிடக்கூடாது. நார்மலாக நீங்கள் மூவ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு அப்படி இங்கே வந்துடும். சரிங்களா. அப்போ இங்கே வரும்போதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பெருசாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பெரிய இடமே இங்கே வர மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுக்கு என்ன கரெக்டாக சுருக்க இருக்கிற ஏரியாவை மட்டும் கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணி எனக்கு இந்த ஏரியாவில் வைக்கிறேன்னு வச்சிங்களேன், வந்துருச்சிங்களா. இப்போ ஈஸியாகிடுச்சிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க சுருக்கெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேட்ச் டூல்ன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நேம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கூட என்ன பண்ணலாம் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன் லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படியே வரைகிறேன். வரைஞ்சிட்டு எனக்கு இந்த இடத்துல நேம் வேண்டான்னு வச்சிங்களேன். அப்புறம் என்ன பண்ணுறேன் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணி இங்கே வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும், அந்த ஏரியா வந்து உங்களுக்கு என்ன ஆகும் இங்கே வந்துடும். சரிங்களா. இல்லை கண்ட்ரோல் செட் கொடுத்து நான் பேக் கொடுத்துக்கிறேன். ஓகே. இல்லை எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வேண்டாம், இந்த இடத்துல என்ன வேணும்னா சச்சின் டெண்டுல்கர் நேம் வந்து எனக்கு இங்கே வேணும். சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல அப்படியே ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணி எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியாவில் வச்சு கை எடுக்கிறேன். அப்போ எடுக்கும்போது என்ன ஆச்சு, உங்களுக்கு இங்கே இருக்கிற ஏரியா வந்து உங்களுக்கு அங்கே வந்துருச்சிங்களா. ஸோ ஒரு ஏரியாவுக்கு போது இன்னொரு ஏரியா வந்து மாற்றுறது தான் பேட்ச் டூல். இல்லை என்ன ஒரு அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி மாறும்போது அங்கே என்ன டோன் கலர் இருந்ததோ அதே கலர் தான் உங்களுக்கு வந்து மேட்சிங்காக இருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு பேட்ச் டூல். நீங்கள் நிறைய விஷயத்தில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டேட்டோக்கு கூட மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். நம்ம ஏதாவது கையில் வந்து சின்னதாக மைனிட்டாக அதை ரொம்ப பெரிய டேட்டோ பெரிய டிசைன்லாம் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் இல்லை பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி அதுக்கு வேறு டூல் இருக்குது. சின்னதாக மைனிட்டாக ஏதாவது வந்து டேட்டோ டிசைன் பண்ணுறீங்கன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் இந்த பேட்ச் டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு டேட்டோ இருக்க மாதிரி ஏதாவது ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு டேட்டோ இருக்குது. இந்த பேட்ச் டூல் கிளிக் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டோ இருக்கிற ஏரியாவை அப்படியே ட்ரா பண்ணி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணி இப்போ நான் இங்கே வைக்கிறேன்னா அந்த ஸ்கின் அப்படியே காப்பி ஆகி உங்களுக்கு இங்கே வந்துடும். பட் இங்கே என்ன கலரிங் இருக்கோ அதே கலரிங்களோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது மேட்சிங் ஆகிடும். ஈஸியாக முடிஞ்சிச்சிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த பேட்ச் டூல்ன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்குங்க. சின்னதாக ஒரு டாட் மாதிரிலாம் இருக்குதுன்னா அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல்ன்றது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சுருக்கம் தழும்பு சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன டேட்டோ சரிங்களா அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த பேட்ச் டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் இதை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ரெட் ஐ டூல். சரிங்களா. அந்த ரெட் ஐ டூல்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேம்லேயே இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த சிம்பிள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா. கண்ணில் ஒரு ரெட் கலரில் பாயிண்ட் மாதிரி தெரியுது இல்லையா. நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. கண்ணில் வந்து ரெட் கலரில் ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி. சரிங்களா. அது எப்படி உருவாகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ இருக்கும்போது கண்ணிலேருந்து வர ஒலியும் நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ளாஷ்லேருந்து வர ஒலியும்
மேட்ச் ஆகும்போது நம்மளுக்கு மோஸ்ட்லி அந்த மாதிரி பாயிண்ட் வரும் சரிங்களா. மோஸ்ட்லி இருட்டில் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ரெட் பாயிண்ட் மாதிரி வரும் சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் வந்து இந்த மாதிரி ரெட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா உங்களுக்கு இந்த ரெட் ஐ டூல். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களுக்காக நான் ஆரம்பித்த கேகே டீச் அண்ட் டெக் சேனலின் இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு எளிதாக புரியும்படியும் உபயோகமாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன். நான் உங்களுக்காக வழங்கும் ஒவ்வொரு வகுப்பு வீடியோவையும் பார்த்து கற்றுக்கொண்ட பின் அந்த வகுப்பிற்கு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த விரும்பினாலோ அல்லது ஆதரித்து ஊக்கப்படுத்த விரும்பினாலோ உங்களால் முடிந்த அன்பளிப்பு தொகையை என்னுடைய ஜிபே நம்பர் அல்லது யூபிஐ ஐடிக்கு செலுத்தலாம். உங்களால் முடிந்ததை செலுத்தினால் போதுமானது. யாரையும் நான் கட்டாயப்படுத்தவில்லை. உங்களிடம் கற்றுத்தருவதற்காக நான் கட்டணம் ஏதும் கேட்கவில்லை. உங்களுக்கு கற்றுத்தரும் ஆசிரியருக்கு உங்களால் இயன்றதை அன்பளிப்பாக நன்றி செலுத்தும் விதமாக விருப்பம் உள்ளவர்கள் செலுத்தலாம். இந்த அன்பளிப்பானது நான் இந்த கம்ப்யூட்டர் பயிற்சி சேவையை என் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் அனைவருக்கும் முழு தரத்துடன் தொடர்ந்து நடத்தவும் மற்றும் நம்முடைய சேனலின் வளர்ச்சிக்காகவும் மிகவும் உபயோகமாக இருக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரெட் பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்ட இல்லைன்னா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம், ஃபோட்டோ ஒன்று எடுத்தாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இருட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ இருட்டில் எடுக்கும்போது அந்த கண்ணிலேருந்து வர ஒளியும் உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்லேருந்து வர ஒளியும் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கண்ணில் வந்து ஒளி வந்து ஒயிட் கலரில் தான் தெரியும் நம்மளுக்கு. அது வந்து உங்களுக்கு ரெட் கலரில் மாறிடும். அந்த மாதிரி டைம் வந்து இந்த ரெட் ஐ டூல் இருக்கு இல்லையா, ஸோ ரொம்ப ஈஸி. அந்த டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ரெட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஈஸியாக மாறிச்சிங்களா. ஒரு கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பாயிண்ட்டை உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்துரும். ஸோ அதான் வந்து ரெட் ஐ டூல். ஸோ இல்லையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் பாரில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு ரெட் கலர் வந்து பிளாக் கலர்லாம் மாறினா போதுமா, 50% இல்லை ஃபுல்லாக டார்க் பிளாக் கலரில் மாறினா ஃபுல் % கொடுத்துக்குங்க. ஸோ அதேமாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டுன்றது பார்த்தீங்கன்னா கல்லில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்றது இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன், என்னாச்சு, பிளாக் கலர்ல மாறிச்சிங்களா. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா ரெட் கலர் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல உங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்ணில் யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதான் ரெட் ஐ டூலு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து பேட்ச் டூலும் ரெட் ஐ டூலும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து ப்ரஷ் டூல் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, இந்த சேனல் மூலிமா நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு நிறைய ஹை வேல்யூபிள் சாஃப்ட்வேர்ஸ் கோர்சஸ்லாம் டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். பார்த்து பயன்பெறுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.